ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த பொங்கலுக்கு வாங்கின கரும்பை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த ரெசிபி குட்டீஸ்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பொங்கலுக்கு வாங்கின கரும்பு நிறையாவே இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண பீசஸை லைட்டாக இந்த மாதிரி கல் வச்சு லைட்டாக நச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக மிக்சியில் அரைப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி நச்சிக்க சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நான் அந்த மாதிரி லேசாக எல்லாத்தையுமே நச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து வர்ற அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டிக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸ் ஆகிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நான் புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஈஸியாக அந்த வாட்டர் நமக்கு கிடைச்சிரும். அதில் இருக்க ஸ்வீட் கண்டென்ட் போதும் நமக்கு. இப்போ இது கூட நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு எனக்கு ஜூஸ் இருக்குது. நான் இன்னொரு 1/4 கப்புக்கு தனியாகவே நான் அந்த கரும்பு சாறை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ஒரு 1/4 கப் போல் அந்த கரும்பு சாறையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும். நம்ம யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவரில் ஹல்வா செய்கிறதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம ஒரு 3 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நமக்கு அந்த கரும்பில் இருக்கிற சர்க்கரையும் சேர்ந்ததுனால 1/2 கப் சர்க்கரை தான் தேவைப்பட்டுச்சு. இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கலருக்காக இன்றைக்கி எல்லோ கலரில் இருக்க அந்த மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட் கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்தால் தான் நமக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால நல்லாவே நீங்கள் நெய் ஊற்றி வேக வைக்கணும். இப்போது 1 மோர் டீஸ்பூன் நான் நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். நல்லா ஹல்வா ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் திக்காக. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பேனில் ஒட்டாமல் தான் இருக்குது. இப்போ நான் எடுத்து ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். எனக்கு பேனில் ஒட்டாமலும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனை எடுத்துக்கிறேன். அதில் நான் இதை ஊற்றிடுறேன். நீங்கள் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு முறை நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டு அது மேலே நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் முந்திரியெல்லாம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போது இது ஒரு 1 மணி நேரம் போல் நான் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நம்ம போட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பும் வேஸ்ட் ஆகாது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம நிறையா சுகர்லாம் யூஸ் பண்ணலை. நமக்கு கரும்பில் இருக்கிற சுகரே ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் காட்டுறேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.